ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜே அருணா. இது ஆட்டோகிராஃப் ஷோ. எனக்கு இப்ப இந்த ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. அப்பாவோட கொள்கை வேறு இல்லையா? நீங்க வந்து சபரிமலைக்குலாம் போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. எப்படி? எங்க அப்பாவுடைய அப்பா வந்து நல்லா சாமி கும்பிடுவாரு. எங்க அப்பா வந்து அ வருவாரு, கும்பிட மாட்டாரு. ஆ. அவரு உட்காந்துருப்பாரு. ம். நாங்க பாட்டுக்கு சபரிமலை மாலைய போட்டு கருப்பு கருப்பா ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கிண்டல் பண்ணுவாரே ஒழிய, ஊண்டிங்க பண்ண மாட்டாரு எங்கள. இப்ப வீட்ல பேசுறாருன்னு சொன்னீங்களா? அதே மாரி தான் படத்துலயும் பேசியிருப்பாரு இல்லையா? ஆனா நான் வந்து எப்ப பார்த்தாலும் இன்னைக்கும் சரிங்க, நல்ல வேளை ஒரு நல்ல ஒரு ஸ்தாபனம் எதுக்கு பொய் சொல்லாம சொல்றேன். ம். ஏன்னா, நான் உட்காந்து பார்த்தேன்னா, எங்க அப்பாவுடைய மடியில உட்கார்ந்த மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கு எங்க ம். வீட்ல. ம். ம். அது பார்ப்பேன். இந்த ஆளு எப்படி பாவ மன்னிப்பு கேரக்டர் கற்பனை பண்ணி பண்ணாரு? பாவ மன்னிப்பு ஒண்ணு, ம். நெக்ஸ்ட் ரிலீஸ் பாகப்பிரிவினை. ம். ம். பாகப்பிரிவினை வேற மாரி பண்ணாரு. ஆமா, வேற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணாரு இவரு? இந்த தாடி ஓட்டுறது, ம். இந்த மீசை ஓட்டுறது, இதெல்லாம் டிஃபரெண்ட்டா பண்றாரே இவரு. ம். ம். எப்படி பண்ண முடியும்? கரெக்ட். அப்போ இவரு எங்கேயாவது பார்த்தாரா? ம். ஆனா எங்க அப்பா வந்து இங்கிலீஷ் படம் தான் அதிகமா பார்ப்பாரு. சிவாஜி பா மாரியே. ம். ம். சிவாஜி பாவும் நெறைய இங்கிலீஷ் படம் தான் பார்ப்பாரு. ம். கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம். கேள்விப்பட்டது தான் சொல்றேன். ம். நடிக்கும்போது ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்த மாரி ஏதாவது? கண்ணம்லாம் திட்டுவாரு. ஓஹோ! ஓகே. சொல்லியிருக்காருன்னா அதுதான். ம். ம். அதனால அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலுன்னு நடிக்கணும். ரத்த ம். கண்ணீர்ல. ம். ம். நான் செய்ய மாட்டேன் அந்த வேஷம். ம். ஏன்னா இவரு கூட இருக்கணும். ம். இவரு கூட நின்னுட்டு இருந்தா பேசுறோம். அவரு ஏதாவது சொல்லுவாரு, பயப்படுவேன். ஓகே. அதனால நான் அத அவரோட பண்ண மாட்டேன். டைரக்டர் வேஷம் பண்ணுவேன். ம். இவருக்கு ம். எனக்கு அவருக்கும் டச் இல்லாத ரோல் அது. ம். ம். அதே மாரி லட்சுமிகாந்தன்ல கூட ஃபர்ஸ்ட்டு பணக்காரனா வருவேன் ம். கோயிலுக்குள்ள. ம். அந்த வேஷம் மட்டும் செய்வேன். மத்த வேஷம்லாம் வேணாம்னு சொல்லுவேன். ம். ஆ தூக்கு மேடையிலயும் அந்த வக்கீல் வேஷம் செய்வேன். ம். அதுல தான் மாட்டிக்குவேன். ஓகே. ஏன்னா இவரு கூடவே இருக்கணும். ம். ம். அந்த தூக்கு மேடையில. ம். குடிகார வக்கீலா நான் பண்ணுவேன். ம். அதுல பண்ணும்போது இவரு கூடவே இருக்கணும். ம். நாடகம் இஸ் டிஃபரெண்ட். சினிமா இஸ் டிஃபரெண்ட். சினிமா. அதனால கொஞ்சம் பிரச்சனை தான். அவரு ஏன்னா ரொம்ப கத்திருவாரு. ம். டைமிங்ல மிஸ் பண்ணோம்னா ஃபினிஷ் போயிடுவாரு. ம். ம். நாடக இன்ட்ரெஸ்ட் எங்க அப்பாவுக்கு ரொம்ப அதிகம். மோர் தென் சினிமா. ஓகே. இல்ல உங்ககிட்ட ஏதாவது பாசமா பேசுவாங்களா? ஏன்னா பாசம் என்ற வார்த்தையை அவர் வந்து வீட்ல யூஸ் பண்ணுவார். எல்லார்கிட்டயும் பாசமா தான் இருப்பாரு. ஆனா என்னன்னா, எங்களோடலாம் ரொம்ப பேச மாட்டாரு. ம். ம். நாங்கலாம் அவ்வளவா பேசுனதில்ல. என் தங்கச்சி, எங்க அக்காலாம் எங்க பெரிய அக்கா இருக்கு. ம். ம். அவங்க பேரே ரஷ்யா. அது ஏன்னா, எங்க அப்பா நாடகத்திலேயே சொல்லுவாரு. ம். பையனுக்கு பேரு ரஷ்யான்னு வச்சுக்கடா ம். சொல்லுவாரு. ம். ஏன் ஊர் பேர்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்டா நீங்க மட்டும் பழனி சிதம்பரம்னு வச்சில்ல? ஓகே. அது மாரி ரஷ்யா, அமெரிக்கான்னு வச்சுங்கடா போங்கடான்னு சொல்லுவாரு. ம். ம். அதையே எங்க அக்காவுக்கு வச்சுட்டாரு. ஆனா ரஷ்யான்னு வச்சதுனால, அவங்கள ஸ்கூல்ல சேர்க்கும்போது கஷ்டம். எங்க ஐயா குடும்பத்தில நடந்தது அப்படின்னு ஞாபகமா கேட்டீங்கன்னா, இது மாரி தான் இங்க இருக்கு ஞாபகம்லாம். ம். மத்தபடி இஸ் எ வெரி நைஸ் மேன். எங்களுக்கு ஒண்ணுமே எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க ஐயாவோட நாகேஷ் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஹிட்டான நெறைய காம்பினேஷன் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ம். ஆமாங்க. நெறைய ஹிட் ஆயிருக்கு. இன்னொன்னு என்னமோ தெரியல ஒரு நாகேஷ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ம். ம். அ ஐ ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். ம். நான் சில டைம்ல யோசிச்சோம்னா அதெல்லாம் ம். எப்படி இவரு இவ்வளோ நெருக்கமா இருக்காரு இவரோட. ம். நாகேஷ் இப்ப வந்து பசுமையா ஞாபகம் இருக்கு. ம். நாகேஷ் இப்ப வந்து தரையில தான் உட்கார்ந்தாரு. எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகே. எங்க அப்பா எது பேசினாலும் ம். சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அவரு. ம். ம். அப்படியே பார்ப்பாரு. நாகேஷ் அப்பாவுக்கு என்னமோ தெரியல எங்க அப்பா மேல ரொம்ப அட்டாச்மென்ட். ம். ம். எங்க அப்பாவுக்கு அதே மாரி இவர் மேல அட்டாச்மென்ட், சந்திரபாபு அண்ணன் மேல ரொம்ப ஓவர் அட்டாச்மென்ட். ம். ம். அதனால தான் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம் எடுத்தாரு. ஓகே. யாரு? அத எடுத்து தான் கொஞ்சம் நொடிச்சாரு. ம். ம். அதுல ஃப்ரீயா பண்ணி குடுத்தாரு. எங்க அப்பா 2டே சீன் பண்ணி ஓகே. குடுத்தாரு. ஆ. எங்க அண்ணன் வாசுவுக்கு அவரு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ம். ம். சந்திரபாபு சார், நாகேஷ் அண்ணன் ம். எல்லாருமே ரொம்ப நெருக்கமானவர் ம். ம். நண்பர்கள். எனக்கு வந்து அது ஒரு ஒரு கஷ்டமா இருந்தது. ஆனா நாகேஷ் அப்பாவோடலாம் நடிப்போமா என்னன்னே தெரியல. ம். கடைசியில பார்த்தா அது வந்து மருமகன்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன். ஓகே. இன்னும் மறக்கவே முடியாது அவர. நாகேஷ் அப்பாவுடைய உள்ள வெளிய தெரிஞ்சவர் வந்து கமல் தான். ம். ம். கமல் சாருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் எல்லா படத்துலயும் இருப்பாரு ஆமா, நாகேஷ். ஆமா. நீங்க
ஒரு ஒரு டைம் கேப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே நாகேஷ் இருப்பார். ஆமா. நாகேஷ் அப்பா, கிரேசி மோகன், கமல் சார். இது ஒரு டீம் இல்லையா? நாகேஷ் அப்ப மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா ம். ஒரு படத்துல போன மாதிரி செய்வார். அதுல இந்த ரேவதி அம்மாலாம் நடிப்பாங்க அவங்க. ரேவதி ம். அம்மா, ரோகிணி அம்மாலாம் நடிப்பாங்க. ம். ம். அதுல ஒரு ஆமா. போனம் மகளிர் மட்டும். மகளிர் மட்டுமா பொணமா செய்வாருங்க. ஆமா, ஒரு ஃபைட்டே நடக்கும் அதுல. ஆமா. நிஜமான ஒரு பாடி இருந்தா எப்படி இருக்குமோ அதே எப்படி மாரியே இருக்குமோ அதே மாதிரி நடிச்சிருப்பாங்க. இருப்பாரு. ஆமா. அதெல்லாம் வந்து கற்பனைக்கு மேலங்க அவர். ம். ம். அவரு அ இது யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லவே முடியாது. ம். ம். அப்படி ஒரு ஒரு ஸ்டால்வர்ட் ம். என்ன ஆக்டிங் சைடுல ம். பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் அவங்களெல்லாம் மிஸ் ம். பண்ணியிருக்குமேன்றது வருத்தம் தான். பட் இருந்தாலும் நான் அவரோட நடிச்சுட்டேன்னு சந்தோஷம். ம். சிவாஜி அப்பாவோட நடிச்சுட்டேன். ம். அது சந்தோஷம். ஆனா எம்ஜிஆர் சாரோட நடிக்கலன்னு ஒரு கவலை இருக்கு. ஓகே. ஜெமினி மாமாவோடலாம் நடிச்சுட்டேன் ஒரு படம். ஓகே. பட் இவரோட நடிக்கவே இல்ல. ம். எம்ஜிஆர் சாரோட நடிச்சிருக்கணும். அவருக்குமே ஒரு உங்க அப்பா மேல ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கு. எங்க அப்பா மேல ஓவர் பிரியமானவர் அவர்தான். ம். ம். எங்க வீட்லயே சத்தம் போடும்போது, எங்க அப்பா சத்தம் போடும்போது எங்க அம்மா சொல்லும், ம். "உன்னை யாரையா இதெல்லாம் செய்ய சொன்னா? ம். அவரு கிட்ட போய் ஏன்யா நீ இப்படிலாம் பண்ண?" ம். அது அவங்க கதை. நமக்கு அதுக்கு பத்தி ம். தெரியாது. ம். அது தெரியாது. ஓகே. சார் உங்களோட நடிப்புக்கான இன்ஸ்பிரேஷன்னா உங்க அப்பான்னு எடுத்துக்கலாமா? இன்டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபாதர். ஓகே. ஓகே. ஏன்னா ம். இன்டைரக்ட்னா நான் டைரக்ட்டா அவர்கிட்ட இருந்து இது இப்ப சிவாஜி அப்பாகிட்ட இருந்து திருடுனேன்னு சொல்றேன்ல, ஆமாமா. அது மாரி சொல்ல முடியாது. ம். ஆனா இன்டைரக்ட்டா ம். மை ஃபாதர் வில் பி இன்சைட். உங்க லைஃப்ல அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். நான் அப்பா கிட்டேருந்து இத எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா எந்த விஷயம் சொல்வீங்க? ப்ராம்ப்ட்னஸ். ஓகே. ம். டைமிங்க்கு அங்க இருக்கணும். ஓகே. ம். சிவாஜி அப்பாக்கு இருந்தது டைமிங். ம். புரட்சி தலைவருக்கு இருந்தது டைமிங். ம். எங்க ஐயாகிட்ட இருந்தது டைமிங். ம். ம். ஆனா பட் எங்க அப்பா எங்களோட இருக்கிறதுனால அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது இந்த டைமிங் மட்டும். ஓகே. இன்னொன்னு எதுக்காகவும் மற்றவர்களுக்காக வாழ மாட்டார். ஓகே. ம். அவரு யாரு? ஒரு இம்பாலா ஷெவர்லே வாங்கியிருந்தோம். ம். 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 அந்த இம்பாலா ஷெவர்லே வாங்கியிருந்தா, அதுல தான் எல்லாரும் போவாங்க, வருவாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. ம். ம். எங்க ஐயா வந்து கிராமத்துக்கு அத யூஸ் பண்ணுவாரு. கிராமத்துக்கு. ஓ! டூரர் இம்பாலா. இப்ப ம். கூட காதலிக்க நேரமில்லை பார்த்திருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ம். சாங் வந்து அந்த அந்த வண்டி தான் ஆக்ட் பண்ணும். ம். ஏன்னா ஸ்ரீதர் அப்பா சொன்னாரு. ம். ம். ஸ்ரீதர் சார் சொல்லும்போது, அ "அண்ணா உங்க வீட்ல யாரையுமே நான் நடிச்சு ம். ம். வாசுவியோ" அப்போ வந்து வெறும் எங்க அண்ணன் வாசு அண்டு எங்க அப்பா தான். ம். ம். யாரையுமே நடிக்க வைக்கல. காரையாவது நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்பவே உங்க வீட்ல ஒரு 18 காருக்கு மேல இருந்துச்சு இல்லையா? இருந்தது. 18 ம். கார் இருந்தது. ம். 18 கார் இருக்கும். ம். அப்பதான் நானே கத்துக்கிட்டேன் கார்லாம். ஓகே. ஓட்டுறதெல்லாம் கத்துக்கிட்டேன். ஓகே. திடீர்னு ஒரு தடவ எங்க அப்பா வந்து ஒரு பெட்ஃபோர்ட் வேன் வச்சிருந்தாரு. ம். எங்க கிராமத்துல. நான் இந்த வண்டிய ரிவர்ஸ் எடுறான்னு சொல்லிட்டாரு. ஓகே. திடீர்னு சொல்லிட்டாரு. ம். ம். இந்த விட 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 விடன்னு ஆடுது. ம். எடுத்தோன்னே பள்ளத்துல போய் மாட்டிக்கிச்சு வண்டி. ம். 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 கண்ணாமண்ணா திட்டினாரு. இனிமேல் தொடவே கூடாது நீ வண்டிய. போ ம். சொல்லிட்டாரு. ம். ம். எங்க டிரைவர் சுப்பையான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ம். அழுதுகிட்டே, "தம்பி நீங்க எடுங்க தம்பி வண்டிய." ம். அப்படி கத்துக்கிட்டது தான் கார்லாம். ம். நான்லாம் புரியுது. ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டது. ஐ கேம் அப் டூ நான் ரேஸ் டிரைவர் மாரி வரதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு சீதாராம் ராவ்ன்னு இருக்கான். இப்பவும் இருக்கான். ம். அவன் வண்டிய எடுத்துக்கிட்டு நானு சோழவரம் ரேஸ் ட்ராக்ல ஓட்டி பார்த்தேன். ம். ம். அந்த மாரி ஓட்டியிருக்கேன். அது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெடி அவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ம். நான் வந்து கார் நல்லா ஓட்டுவேன். இப்பதான் டிரைவர்லாம் வச்சுக்கிட்டோம். ம். வசதி வந்து போச்சு. சரி ரைட். ம். ம். புரியுது. அந்த தன்னம்பிக்கை அ இழந்துட்டோம். ம். ம். சோம்பேறித்தனம். ம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ம். என்ன ம். வேணாலும் வச்சுக்கலாம். நீங்களும் விஜயகாந்த் சார் கூட ரேசிங்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நானும் விஜிமாவும் இங்கேருந்து ம். அவரு வந்து 2 ம். என்னது 86, 79. ம். 2 வண்டியும் எடுத்துட்டு போய் சேலத்துல போய் நிறுத்தி, ம். சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ரேஸ் போட்டோம். உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்குமான நட்பு பத்தி பேசலாம். அதாவது அ இனிமேலு அந்த அந்த இது உடைஞ்சு போச்சு பாருங்க. ம். ம். நாங்க ஒரு 6 பேரு. ம். விஜிமா தான் ஹீரோ எங்களுக்கு. ம். ம். அப்புறம் வாகை சந்திரசேகர், ம். அப்புறம் எஸ்.எஸ். சந்திரா, ம். தியாகு, நானு, பாண்டியன். ம். எல்லாம் நாங்க எப்பயுமே ஒண்ணா இருப்போம். ஓகே. நீங்கலாம் ஒரு கேங். சினிமால எப்பயுமே ஸ்ரீவித்யாம்மாவே இத சொல்லியிருக்கு. ம். நண்பர்கள பார்த்துருக்கேன்யா. இது மாரி ஒரு கேங்க நான் பார்த்ததே இல்லையான்னு. ம். ம். எதுவா இருந்தாலும் நாங்க ம். ரெடியா இருப்போம். ஓகே. ஏதாவது பார்ட்டி வைக்கிறாங்க, யாராவது ஏதாவது வைக்கிறாங்க,
என்னை மட்டும் கூப்பிடுவாங்க. ம், ஏன்னா நான் ம், கொஞ்சம் படித்தவன், டிகிரி வாங்கினவன், ம், ம், இங்கிலீஷ் பேசுவேன். ம். மீதி இப்போ எல்லாம் இங்கிலீஷ் பேசுவேன். அதுவும் ம். விஜயகாந்த்லாம் செத்தா கூட பேச மாட்டான். அவனுக்கு ஓகே. தெரிஞ்சா கூட பேச மாட்டான். ம், ம். அவன் சொல்லுவான், ஏய் என்னடா இங்கிலீஷில் பேசு, தமிழில் பேச சொல்கிறான்னு சொல்லுவான். புரியுது. அவன் அது மாதிரி ஆள். ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு இதயம். ம். அஹ் மாமா எஸ்.எஸ். சந்திரன் வந்து அவர் வயசு அவர் எங்களை விடலாம் அதிகமான வயசு. ம், இருந்தாலும் எங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பழகுவார். ம், தட் வாஸ் அ நைஸ் டைம். அது ஒரு டைம். ம், இப்போ ம். அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ மரியாதை கொடுக்கும்போது நமக்கே கவலையாக இருக்குது. புரியுது. ஐயோ சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்ப்பா, சீனியர் ஆர்டிஸ்ட்ப்பா ம், ம், வந்திருக்காரு. ம். நான் சொன்னேன், டேய் டேய் நம்ம உங்களில் ஒரு ஆள் ரான்னா சொன்னால் கூட யார் கேட்க போகிறா? சார் அந்த குரூப்லயே நீங்க மட்டும் தானே இங்கிலீஷ் பேசுவீங்க. ம். அப்ப ஏதாவது விஜயகாந்த் சார் வந்து இவன் மட்டும் என்ன பீட்டர் விட்றான் அப்படின்ற மாதிரி ஏதாவது அது மாதிரி பேசியிருக்காரு? திட்டுவாங்க. அவன் ஓகே. திட்டியிருக்கான், நிறைய தடவை திட்டியிருக்கான். ஓகே. ஆனால் நிறைய தடவை வந்து கிளெண்டா மேரிஸ்ன்னு ஒரு ஒரு லேடி, ம், கூலிக்காரன் படம்னு நினைக்கிறேன். ம், ம், கூலிக்காரன் படம் தான் பார்க்க திருப்பூர் போயிருக்கோம், ம், கோயம்புத்தூர்லேருந்து போயிருக்கோம். அப்போ உழவன் மகன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ம், ம். கோயம்புத்தூர். ஓகே. ஸோ வி ஆல் வென்ட் டு திருப்பூர் ம். கூலிக்காரன் ரிலீஸ்க்கு. ஓகே. த கிளெண்டா மேரிஸ்ன்ற லேடி ஷீவுக்கு கேம் ஃப்ரம் லண்டன்லேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். ம், ம், அவங்க கூட வந்து இந்தியன் வந்து விஜய் அரோரா அந்த அம்மா பேர், ம், ஐ திங்க் ஸோ. அவங்களுக்கு இந்த உழவன் மகன் ஷூட்டிங் வந்து சூலூர் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் எடுத்தோம், ம், ம், இந்த மாட்டு வண்டி ரேஸ். ம். அதை பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன். ஓகே. ஆ. பசுமையாக ஞாபகம் இருக்குது. உடனே விஜயில், ஏ அவங்க வெறும் இங்கிலீஷில் பேசுவாங்கடா, என்கிட்டலாம் பேச வைக்காது போ, நீயே பேசிக்க சொல்லுவான், ம். திட்டுவான். நீங்க விஜிமான் ரொம்ப உரிமையா சொல்றீங்க விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாரோட ஸ்டார்ட்டிங் டேஸும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த லாஸ்ட் அரசியல்வாதி வரைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா? அவர் வந்துங்க நண்பனுக்கு கொடுக்குற மாதிரி அது வேறு யாருமே கொடுத்தது 2018ன்னு நினைக்கிறேன். ம், அதான் என்னுடைய கடைசி அவரை நான் நேராக பார்த்தது. ம், அதுக்கப்புறமா அவர் மறைஞ்சிட்டார். அவரை நான் வந்து போனேன், டப்பிங் யூனியனில் நின்ன எலெக்ஷனுக்கு. ம், ம், நீ வந்து ஓட்டு போடணுண்டான்னு சொன்னேன். ம். சரிடா நான் வந்து ஓட்டு போடுறேன் கூட ஓகே. அப்படின்னு இவ்வளவுதான். சொல்லிட்டாப்ல. ம், சொல்லிட்டே இருந்துட்டு திடீர்னு பக்கத்தில் இந்த பாட்சாதியை பார்த்து, ம். பாட்சாதி யார் இதுன்னு கேட்டார். ஓகே. யார் இதுன்னு என்ன ஒரு நிமிஷம் கேட்டார்ல. ம், ஆனால் ரொம்ப வருத்தமாக போச்சு. ம், வேணாம் விஜயமா, நீ வந்து ஓட்டு போடாத, ம். நீ அப்படியே இரு. ஓகே. ஏன்னா அங்கே வந்து விஜயமாக்கு ஏதாவது ஏதோ ஒன்று ஆ. ஆச்சுன்னா நமக்கு மனசங்கடமாக இருக்கும். புரியுது. அப்போ மியூசிக் யூனியனில் தான் எலெக்ஷன், ம், ம், ம். அந்த டப்பிங் யூனியன் எலெக்ஷன். சார் நீங்க விஜயகாந்த் சார் கூட இருந்த மாரியே தான் வந்து கார்த்திக் சாரோட பார்ட்னர் இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். அதாவது 2 பேரோடையும் ஒரு நட்பு ரீதியா ரொம்ப நல்ல ஒரு இணக்கமா இருந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈவிக்கு சம்பத்துன்னு இருந்தார். ம். அப்போ அந்த அண்ணன் அவர் ஐயா வந்து ஈவிக்கு சம்பத் ஐயா வந்து இப்போவும் பெரியார் திடல் பக்கத்தில் இருக்கிற ரோடுக்கு ஈவிக்கு சம்பத் ரோடுன்னு தான் பேர். ஆமா, ஆமா. ஆ. அங்கே தான் அவங்க வீடு இருக்குது. ம். அவரும் எங்கள் அப்பாவும் பார்ட்னர் தான் கூப்பிட்டுக்குவாங்க. ஓகே. ஆ. லெட்டரில் கூட இருக்குது, என்கிட்ட ஒரு லெட்டர் வச்சுருக்கேன். ம். அதில் அன்புள்ள பார்ட்னர் அவர்களுக்கு ஓகே. ஆ. அப்படின்னு எழுதுவார். ம், ம், அது மாதிரி நான் வந்து இவரை வந்து பார்ட்னர் கூப்பிட ஆரம்பித்தேன். எப்படின்னா ராஜதந்திரம் படத்தில் ம், நானும் சாரும் ஃபஸ்ட்டு படம், ம், ம், கார்த்திக் சாரோட ஊட்டியில் நடித்த ஃபஸ்ட்டு படம் தான் ம், ம், ராஜதந்திரம்னு ஒரு படம். அதில் வந்து பார்ட்னர் தான் கூப்பிடுறேன். ம், ம். அது அப்படியே பழகி பிடிச்சி அவரும் என்னை பார்ட்னர் தான் சொல்லுவார், நானும் அவரை பார்ட்னர் தான் சொல்லுவேன். ஓகே, ஓகே. சார் உங்களுக்கும் கமலஹாசன் சாருக்குமான நட்பு எப்படி? ஏன்னா நீங்க ஒரு சில இடத்துல வந்து வாடா போடான்ற மாரியே பேசிப்பீங்க இல்லையா? அதனால கேட்கிறேன். நான் உண்மையிலே அவரை வந்து எப்பயுமே அப்போல்லாம் வந்து வாடாப்படான்னு, அவரும் என்ன வாடாப்படான்னு பேசுவேன், நானும் அவர் வாடாப்படான்னு பேசுவேன். ம், பட் இப்போ வந்து கமல் சார் வந்து நாட் ரீச்சபிள். ம், ம். அவரோட நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இருந்தேன். பட் எங்கேயோ மிஸ் ஆகிட்டோம். ஓகே. ஆ. ஐ கேன் ஈஸிலி சே. ம். இல்லைன்னா ஒரு படத்தில் பூரா நான் இருந்திருக்க வேண்டியவன். ஓகே. ம். அது அவரோட நீங்க இந்த உயர்ந்த உள்ளம் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அது வந்து உயர்ந்த வெள்ளம் பண்ணோம்னா அப்படி தான் ரீசன்றதெல்லாம் கிடையாது. அப்போ ம், நான் தான் வில்லனில் பீக் வில்லன் ஆச்சு. கமல் வந்து ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இதில். ம், அண்ட் டெடிகேஷன், முதல்ல நான் சொன்ன மாதிரி ம், ரொம்ப டெடிகேட்டட் டு ம். பார்க்கறதுக்கு தெரியாது, ம், பேசுவார், ஜாலியாக ம். பேசுவார். அவர் மாதிரி அரட்டையும் அடிக்க முடியாது, ஆமா. அவர் மாதிரி காமெடி ஜோக்ஸ் எல்லாம் நல்ல பிரமாதமாக சொல்லுவார். பட் அதே நேரத்தில் சீரியஸ் இன் ஆக்ட். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வந்து அவரும் உங்கள மாரியே மெனக்கெடல் பண்ணுவாரு இல்லையா? அவரை மாதிரி நான், ஓகே. என்ன மாதிரி இல்லை. ம், அவர் விட்டு வந்து
ஒரு புருவத்துல கோடு போட்டா கூட அது ஒரு மெனக்கெடல் இருக்கும். ம், ம், அது ஒரு ஒரு விஷயத்துக்கு செய்வார். ம், இதெல்லாம் அவர்கிட்ட சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டது தான். ம். தெரிஞ்சோ தெரியாமல எடுத்துக்கிட்டதா. ஆமா. வாண்டடா காப்பி அடிச்சிருக்க மாட்டேன். ம், தெரிஞ்சோ தெரியாமல எடுத்துக்கிறது சிலதெல்லாம். ம், இப்ப அவர் வந்து இந்திரன் சந்திரன் ஒரு படம் பண்ணாரு. ம், ம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து எங்க ஐயா மாதிரியே பேசுவார். ஓகே. அத அவரு சொன்னாரு எங்ககிட்ட. ம், அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். நான் வேற ம், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ம். அவரு கற்பனையான ஒரு ஆர்டிஸ்ட். அவரு நடிக்கிறதுலயுமே ஒரு தனித்துவம் இருக்கும். அதே மாரி டான்ஸ்லயுமே வந்து அவரு அவரு ரொம்ப இந்த இங்கிலீஷ் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ கொண்டு வந்தாரு இல்லையா? அப்போ வந்துங்க யாருமே இல்லங்க ஆடுறதுக்கு. ஓகே. ம், அவரு மாரி யாருமே கிடையாது. ம், இப்ப வந்து பிரபுதேவா வந்துட்டாரு, அவங்க ஃபேமிலி வந்துருச்சு. அதெல்லாம் இப்ப சொல்லலாமே ஒழிய, ம், கமல் சார் வந்து ரொம்ப மெனக்கெட்டு செய்வாரு. ம், ம், எதையுமே கத்துக்கிறதுல அ 3 நாள்ல கத்துக்குவாரு. ம், ம். ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் அவர்ட்ட. ம், இப்ப எப்படி டி. ராஜேந்தர் கிட்ட ஒரு குணம் இருக்கோ, ம், ம், ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா விடவே மாட்டாரு. ம், கடைசி வரைக்கும் பார்ப்பாரு. இந்த குதிரை ஒரு ஓட்டி ஆகணும்னு சொன்னோம். அப்ப ம், அவர் ம், சாந்தோம்ல இருந்தாரு. ம், யாரு? டி. ராஜேந்தர். ம், சாந்தோம்ல இருந்தாரு. ம், நான் நல்லா ஹார்ஸ் ரைட் பண்ணுவேன். ம், ம். எனக்கு கத்துக் குடுத்தது வந்து பிரபு, ஓகே. ஆ. சிவசேர் பையன். ம், பிரபுமா தான் எனக்கு குதிரைய கத்துக் ம். குடுத்தாரு. அப்ப திருட்டுராஜாக்களுக்காக நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆ. குதிரை. ம், அப்பலாம் கத்துப்போம். ஒரு விஷயத்த டூப் போட்டா கூட செய்வாங்க. ம், ஆனா ம். நாங்களே செய்யணும்னு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எல்லாருமே பொதுவா. ஓகே. ஆ, ஆ. அது பண்ணும்போது அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு குதிரை செத்து போகும். சரி. யாருன்னா டி. ராஜேந்தர் போறாரு அதுல. ம், ம், தட 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 ஏய் உயிர் அவரு சவுண்ட் விட்டுட்டே தான் ஓட்டுவாரு. ம். அவரோட படத்துல தான் உங்களுக்கு கம்பேக் இல்லையா? உயிருள்ளவரை விஷால. இல்லங்க கம்பேக்கே கிடையாது. வில்லன் கேரக்டர்ல அ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அதுதான் அது வந்து ஒரு ஒரு 8 வருஷம் கழிச்சு வந்த படம். ம். வில்லன் கேரக்டர்ல நீங்க ரிஜிஸ்டர் இவர ஆயிட்டீங்க. விட்டா நல்ல வில்லன் கிடையாதுடான்னு ஆயிடுச்சு. ம். எல்லா படத்திலும் வில்லன். அதுல வந்து அ அ டி.ஆர். சார் வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங் கேரக்டர். ம். அவரு நமக்கு வந்து நடிப்புலாம் சொல்ல மாட்டாரு. ம். ம். பட் அவரு இந்த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த டயலாக்ல ரொம்ப ம். கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. ம். 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 அண்ட் ஷார்ட்ஸ்லலாம் அவரு மீளவே முடியாது. ம். அவரு அவரு இப்ப இருக்கிற டி.ஆர். இப்ப போய் பார்க்கும்போது நானு, ம். இந்த மனுஷனா அதெல்லாம் செஞ்சாருன்னு யோசிப்போம். ம். ம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இதயம் கொண்டவர். ஓகே. சார் இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. இந்த வில்லன் கேரக்டர் இருக்கு இல்லையா? இந்த கேரக்டர் உங்கள சூஸ் பண்ணுச்சா? இல்ல நீங்க அந்த வில்லன் கேரக்டர சூஸ் பண்ணீங்களா? ஒரு ஒரு ஃப்ரீலான்ஸ் கேரக்டருங்க வில்லன்ன்றது. ம். ம். சொன்னா தப்பா எடுத்துக்க கூடாது நீங்க. யார வேணாலும் லவ் பண்ணலாம். ஓகே. ஆ. யார வேணாலும் காதலிக்கலாம். ம். யார வேணாலும் இந்த மரத்த சுத்தி ஓடுற வேலையே கிடையாது நமக்கு. ஓகே. அ. யார் வேணாலும் உரிமையோட போயிடலாம். ம். ஒரு கல்யாணத்த நிறுத்துனோம்னா எப்ப வேணாலும் உள்ள போலாம். ம். ம். நிறுத்து இந்த பொண்ண நான் தான் கட்டிக்க போறேன்னு எனக்கு உரிமை உள்ள பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு. ஓகே. இன்னொன்னு அவருக்கு தாய் தந்தையர்லாம் கிடையாது. ம். ஹீரோவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ம். ம். ஓகே. தாய்க்கோ, தந்தைக்கோ ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த அழுகுற வேலைலாம் கிடையாது நமக்கு. ம். ம். அதனால அது ஒரு ஃப்ரீலான்ஸ் இது இருந்தது. அது அப்படியே மாறி, 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 மாறி வேற மாரி இப்ப மருவி ம். அ செயல் வடிவத்தில் முதல்லயே காமிச்சுட்டாங்க. ஆ. எங்க ஐயா வந்ததுக்கு அப்புறமே நீங்க வில்லன்னா செயல் வடிவத்துல தான் வில்லனா இருந்தார். ம். 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 செய்யற செய்கையில தான் வில்லனா வருவார். ம். குடும்பத்த கெடுக்கிறதோ, ஏதோ குடுக்குறதோ செய்வாரு. ஃபைட்லாம் அவர் வந்து ரொம்ப பண்ணதே இல்ல. ம். நீங்க இந்த வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் வந்து, உங்களுக்கு அந்த "சொல்ல துடிக்குது மனசு" படத்துல வந்து இந்த "பூவே செம்பூவே" சாங் உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அதாவது அந்த கதைய சொல்லணும்னா, அது வந்து நாங்க ஒரே ரத்தம்னு ஒரு படம். ம். அத நடிக்கிறதுக்கு நானும் பார்ட்னரும் போயிருந்தோம். ஓகே. குற்றாலத்துக்கு போயிருந்தோம். ம். ம். சொர்ணம் சார் தான் டைரக்டர். ம். அவர் வந்து டயலாக் ரைட்டர். ஓகே. சொர்ணம். ஆ. அந்த அண்ணன் என்ன செஞ்சாருன்னா, ரெகுலரா நாங்க ஷூட்டிங்ல குற்றாலத்துல இருக்கோம். ம். அப்ப இவரு கார்த்திக் வந்து பாட்டாங்க என் ரூமுக்கு வாங்க சொல்லிட்டு பாட்ட போட்டாரு. ம். எல்லா பாட்டையும் போட்டாரு. ஓகே. ஆ. சொல்ல துடிக்குது மனசுல எல்லா பாட்டையும் போட்டாரு. ம். இந்த ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, பூவே செம்பூவேன்னு ஒரு பாட்டு. ம். அத கேட்டுட்டு இருந்தோம். இது நல்லா இருக்கும் வாத்தியாரே. ம். ஜேசுதாஸ் நான் பாடுனது ம். ம். அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, இதுதான் யார் நடிக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப அவருக்கு தெரியல. தெரியல. மைக்கெல்லாம் கையில குடுத்த உடனே எனக்கு ஷிவர் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ம்.
ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா ஆக்ஷன் தான். ம், ம். கோவமா பார்க்கக்கூடாதுன்னு மனசுல வச்சுக்கிட்டேன். ஆ, ஆ. வில்லன் கிடையாது. ம். பார்த்தா அது ஒரு ஹீரோ மாரி ஆயிடுச்சு. இப்ப யார் கேட்டாலும் அத சொல்றாங்க. ஆமா. அந்த சார் பாட்டு இப்ப வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் எல்லாரோட ஹிட். அது பிளேலிஸ்ட்லயும் வந்து இருக்கு சார். ஜெயசுதாஸ் சொல்லும்போதே சொன்னாரு. ம். நான் ஒன்ஸ் வி மெட் இன் பாம்பே. ரவிட்டா உங்க பாட்டு ம். பெஸ்ட் சாங். ம். என்னோட எல்லா ஆல்பத்திலயும் இருக்கும். ம். என்ன பாட்டு? என் பாட்டு என்ன பாட்டு? கேட்டேன். பூவே செம்புவே. ம். நான் நீங்க பாடினதுங்க. உங்க பாட்டு அது. ம். என் பாட்டு இல்ல. ம். அப்படின்னு சொன்னேன். இல்ல எப்படி இருந்தாலும் நாங்க பாடிடுறோம். அதுக்கப்புறமா ஆக்ட் பண்ணி வெளிய அனுப்புறது நீங்க தானே. அதனால அது உங்க பாட்டு தான் சொன்னாரு. அந்த ஒரு பாட்டு இப்ப என்னுடைய கிரெடிட்ல எப்பயுமே ஒண்ணு ஆமா. இருக்கு. காலத்தால் அழிக்க அழிக்க முடியாதது மாரி முடியாத ஒரு சாங் அது. நீங்க நெறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க சார். அதுல வந்து இப்போ மிஷ்கின் சார் படத்துல வந்து ஒரு அப்பா கேரக்டர்ல நடிச்சிருப்பீங்க. பிசாசு படம். ஆமா. அதுல எப்படி ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சார் வந்து உங்கள அணுகுனாங்க? எனக்கு அவரு அணுகும்போது எனக்கு பிடிக்கலங்க. ம். ஆனா அவர் சொன்னது மாரி செஞ்சாரு. ம். ஃபர்ஸ்ட்டு உங்கள காமிப்பேன். முதல் ம். சீனு. நீங்க ரொம்ப தூரத்துல இருப்பீங்க. ம். உங்களுக்கு தெரியாது. உங்க முகத்த பார்க்குறது அப்புறம் தான் பார்ப்பாங்க. இந்த மாரி ஒரு சீன் இருக்கு. இது ஜென்ரலா சொல்லும்போது சொன்னாரு. ம். ஆனா இந்த கேரக்டர் போய் நம்மள கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நானு, ம். சரி, சரி செய்றேங்க. ஆனா மிஸ்கின் கிட்ட செய்றதுனால செஞ்சேன். ஓகே. ஆ. அவர்ட்ட நான் செஞ்சதே இல்ல. முதல் சீன் ஹாஸ்பிட்டல் சீன் தூரமா கத்துவேன். ம். ம். ஐயோ! எங்க அம்மா சார், எங்க அம்மா சார். என் ம். பொண்ணு அடிபட்டுருச்சு. ம். கத்துவேன். தெரியவே தெரியாது. நானுன்னே தெரியாது. ம். அதுக்கப்புறம் தான் இன்டர்வலுக்கு மேல தான் நான் ஃபுல்லா ம். தெரிவேன். பட் அதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல வந்து பிசாசுன்றது ம். ஒரு ஒரு லேண்ட்மார்க் அது. ம். ம். அந்த பிசாசுல ஒரு பேய்கிட்ட இறந்து போய் ஆவியா ஆமா. இருக்கு. ம். அதுக்கு ஒரு உயிரோட்டம் குடுத்து, உயிருள்ள ஒரு மககிட்ட எப்படி பேசுற இருக்கும்? மாரி அது பேசுற மாரி பேசி வீட்டுக்கு வந்துருமா போலான்னு சொல்லுவேன். ஆமா. அதுல டயலாக் இருக்கு. ஆமா. அதெல்லாம் சொந்தமா ஆ. கற்பனையில பேசுறது. பட் ஆல் த கிரெடிட் கோஸ் டூ த டைரக்டர் தான். ம். ம். லாங் அண்ட் ஷார்ட் ஆஃப் இட் அவர்ட்ட தான் போகும். ம். அதுல அப்பல்லாம் நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆர்டிஸ்ட் ஆனதுனால, ம். உள்வாங்கிட்டு செய்ய முடிஞ்சுது. ஓகே. அதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணது எனக்கு வந்து மிஸ்கின் சார். உங்களுக்குள்ள இருக்க அப்பாவோட அந்த கேரக்டர் அவ்ளோ தத்ரூபமா கொண்டு வந்திருப்பாரு. நீங்க சொல்லுவீங்க, "மாமா நம்ப வீட்டுக்கு போயிடலாம். நம்ம இந்த வீட்டுக்கு தம்பி போயிடலாம். வீட்ல ஏமா" அந்த மாதிரி பேசுவீங்க. அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும். அது உண்மையிலேயே எனக்கே புதுசுங்க. ம். நமக்கே வந்து யோசிச்சோம்னா செஞ்சிருக்க முடியாது. நான் யோசிக்கல. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ம். ம். ஏன்னா, கொஞ்சம் யோசிச்சிருந்தோம். ம். இப்ப நீங்க கேட்கிற கேள்விலாம் யோசிச்சிருந்தோம். ம். போச்சு. சார் நீங்க அப்ப இருக்க டைரக்டர்ஸ் கூடயும் வொர்க் பண்ணியிருக்கீங்க. இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் கூடயும் வொர்க் பண்றீங்க. லைக் மிஷ்கின் சார் அவங்களோட. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன மாதிரியான டிஃபரெண்ட் பார்க்குறீங்க? இல்லங்க அப்ப இருக்கிறவங்க வந்து டீட்டெயிலிங் த சீன்ஸ்ன்றத விட, ம். டீட்டெயிலிங் த கேரக்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இங்க இப்ப இருக்கிறவங்க கிட்ட அப்படி இல்ல. ம். டீட்டெயிலிங் த சீன்ஸ் தான். ஓகே. சீன்ல நான் நடந்து வரணும். அங்கேருந்து இப்படி நடந்து வரணும். பேசிட்டு போணும்னா, ம். அவங்க வெறும் கான்சன்ட்ரேட் பண்றது இதுதான். அப்புறமா இன்னொன்னு ஷார்ட்ஸ் அண்ட் ம். வே ஆஃப் டேக்கிங் அதுல தான் இருப்பாங்களே ஒழிய, ம். இந்த கேரக்டர் இப்படி பில்டப் ஆகணும், இப்படி வரணும்னு யோசிக்கிறதுல நம்மளே யோசிச்சுக்க வேண்டியது. ம். 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 இப்ப அந்த புரியுது. டிஃபரன்ஸ் ஒத்துக்கிறேன். அ இவங்களுக்கு இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ம். அப்ப நம்ம நடிச்சு ஆடியன்ஸ் டிஃபரெண்ட் ஆனா தானே படம் எடுக்கிறவங்களும் டிஃபரெண்ட் ஆமா. ஆகுறாங்க. ம். ஆடியன்ஸ் எதை விரும்புறாங்களோ அதுதான் கொடுக்க முடியும். சார் நீங்க நெறைய படத்துல உங்களோட வாய்ஸயே மாத்திலாம் குடுப்பீங்க. ஒவ்வொரு ஆமா, கேரக்டருக்கு ஏத்த மாதிரி. ஆமா. ஆனா, ஆடுகளம் படத்துல நீங்க நடிக்கவே இல்ல. ஆனா, உங்க வாய்ஸ் வந்து அவ்ளோ தூரம் பேசப்பட்டது. இல்லையா? அந்த படம் வந்து ஒரு நேஷனல் அவார்டு மூவி வேற. அதுல நீங்க பேசியிருப்பீங்க. அந்த பேட்டைக்காரனுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நீங்க தான் டப்பிங் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லங்க என்ன வந்து இந்த புரொடியூசர் வந்து என்ன வந்து கேட்டாரு. ம். நான்லாம் பேச மாட்டேன். யாராவது பேச வைங்க. ம். ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் வாய்ப்பை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ம். இல்லையா யாரையாவது பேச வை. இல்லைண்ணே இந்த பேட்டைக்காரனுக்கு நீங்க தான் பேசணும். ம். அப்படிலாம் சொன்னாரு. ஆனா வந்து நான் பேசுனா ம். டெஸ்ட்டுக்காகலாம் எடுக்கக்கூடாது. ஓகே. இல்லண்ணே அதெல்லாம் டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டேன். அதாவது உங்க டைரக்டர்கிட்ட கேட்டு சொல்லிடுங்க. அங்கேயே எனக்கு அப்ப கண்டிஷன் போட்டீங்க. வெற்றிமாறனே தெரியாது டைரக்டர். ஓகே. நான் பார்த்ததே கிடையாது வெற்றிமாறன. ம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ம். அப்ப அந்த படத்துக்கு வந்தேன்.
இவர் தான் டைரக்டர் வெற்றிமாறன் சொன்னார். ஏன் எனக்கு வெற்றிமாறன் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா தரையில் தான் உட்காந்தாரு. ஓகே. ஆ. சேர்லாம் போட்டு உட்காரு தரையில் சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு எழுதுறாரு. ஓகே. ஆ. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக எடுக்காதீங்க. ம், 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 டெஸ்ட்டுக்காக எடுக்கிறது நான் பேசல. ம். இல்லை உங்களுக்கு ஓகே தான். ஓகே. கேட்காம ஓகே சொன்னாருங்க. ஓகே. புரியுது. ஆ. நான் பேசினேன். ம், பேசி முடிச்சுட்டு ஒரு சீன் செஞ்சுருப்பேன். ம், செஞ்சுட்டு திருப்பி அடுத்த நாள் ம், போகும்போது அந்த சீனை போட்டு காமிக்க சொன்னேன். ம். ஏன்னு கேட்டாங்க. இல்லை என்ன லெவலில் பேசியிருக்கேன்னு தெரிஞ்சால் தான் இது பேச முடியும் மற்றத. ஓகே. ஆ. அதுக்காக போட்டு காமிச்சேன். அதுல நீங்க ஒரு மாரி ஹஸ்கி வாய்ஸ்ல, பேஸ் வாய்ஸ்ல ஆமாம், அதில் பேசியிருக்கீங்க. சேஞ்ச் பண்ணி தான் பேசினேன். அதுல ஏதோ ஒரு டயலாக் பேசி காட்ட முடியுமா? அதுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. வேணாலும் நம்ம சேரை விட்டுப்பார், அவன்கிட்ட சொல்கிறேன் கேட்க மாட்டேறான் அப்படின்னு அந்த லெவலில் பேசுவேன். ஓகே. நான் விட்ட உடனே ஒரு இடத்துல ஒய்ஃப் அடிப்பேன். ம். ஆமா. அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது தேவி பிரியா. ம், அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட். ம். அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது எடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேறேன், ஆனால் வாய்ஸ் மட்டும் அந்த கிரஃபை தான் வச்சுக்குவேன். ம், ம். அதனால் 15 நாள் ஆச்சுன்றது வேறு, வலி வந்தது உண்மை. ஓகே, ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பேசணும். ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பேசணும். அந்த வாய்ஸ் கொடுத்து நான் பேசுனதுனால அவருக்கே ஒரு பெரிய பில்டப். அது ம். பார்த்தா எப்பயுமே இது மாதிரி வாய்ஸ் கொடுத்தா, டப்பிங் வாய்ஸ் கொடுத்தா பரிசு கொடுக்க மாட்டாங்க. ம், ம், முதல் மரியாதைக்கு எப்படி ராதிகாம்மா தான் வாய்ஸ் கொடுத்துச்சு ம், ம். ராதா, ஆமா, ஆமா. ஆனாலும் ராதாக்கு கொடுக்கல, ம், சிறந்த நடிகை கொடுக்கல. ம், இவருக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்தாங்க ம். ஜெயபாலனுக்கு. ஓகே. அதுக்கு காரணம் நம்ம வாய்ஸ் பேசுனதுன்னு. அப்போ நினச்சிக்கிட்டேன், டப்பிங் வாய்ஸ் பேசுறவங்களுக்கு கொடுறான்னா என்னடா இப்படி மாற்றி கொடுத்துட்டாங்களே, எனக்கு கரெக்டாக சொல்லுவேன். இல்ல அந்த கேரக்டருக்கு உயிர் குடுத்ததே உங்க வாய்ஸ் தான். ஆமாம், அது அந்த அந்த படத்துக்கு லிஃப்டப் ஆயிடுச்சுங்க. ம், ம், அது எப்பயாவது ஒன்று செய்யணும், அது மாதிரி செஞ்சிடணும். இப்போ ம். நீங்கள் கேட்குற அளவுக்கு செய்யணுமே. சார், உங்களுக்கு தத்தோ ராதா ரவி அப்படின்னு சொல்றாங்க. அந்த தத்தோன்னா என்ன சார்? தத்து வந்து மலேசியாவில் கொடுக்குற பட்டங்க. ஓகே. ஆ. நம்மளா நடிக்கிறோம், நம்மளா பண்ணுறோம், நம்மளா பேசுகிறோம், நம்ம எப்பவுமே ராதா ரவியாக இருந்தாலே போதும் ஓகே. எனக்கு. ஆனால் தத்தோடைய வேல்யூ வந்து மலேசியா போனால் தெரியும். ஆக்சுவலி வந்து நீங்க நெறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது இந்த படம் நான் நடிச்சது எனக்கு ரொம்ப புடிச்சது அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? இல்லைங்க, எல்லா படமும் பிடிச்சதுனால தாங்க செய்வேன். ம். ஓகே. இல்ல இந்த கேரக்டர் என்னால மறக்கவே முடியாதும்மா நான் பண்ணதுலயே. இல்லை அது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிசாசு சொல்லலாம், மனிதன் சொல்லலாம், ம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால் சொல்லலாம். ம், அது நிறைய படங்கள், ஒரு 400 படம் 400 படம் நடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லவும் முடியாது. ம், பட் சூரியன் சட்டக்கல்லூரி வாஸ் an எக்ஸலண்ட் ஃபிலிம். ம், அதே நேரத்தில் வந்து சூரியன் சட்டக்கல்லூரி பண்ணேன். ஒரு டைமில் ஐ ஹவ் டன் குட் கேரக்டர்ஸ் ஆல்சோ. இது மாதிரி நல்லவன் செய்கிறதுக்காக அடைக்கலம்லாம் ரொம்ப நல்லவனாக செஞ்சேன். ம், ம். அதனால் அந்த கேரக்டர் பிடிச்சதா என்னது இல்லை, அது மாற்றி காமிச்சேன்ல. ஓகே. ஆ. நான் வில்லன்றதை விட ம், அதை மாற்றி நல்லவனாக காட்டினேன் பாருங்க. ம். அதனால ஒருவேளை அந்த படம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இண்டஸ்ட்ரியில உங்கள வந்து பார்த்தாலே நெறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? ராதா ரவி சாரா? அப்படின்ற மாரி பயப்படுறாங்க. ஒ ஒருவேள அந்த கான்ட்ரோவர்சியா பேசுறதுனால இருக்குமா? இல்ல இருக்கலாம். நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறதுனால இருக்குமா? அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கும் கான்ட்ரவர்சிக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியலையே. ஆ. நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசினா கான்ட்ரவர்சியாக பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க, கான்ட்ரவர்சியாக பேசினா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆ, ஆ. அது கிடையாது. நம்ம மனசில் இருக்கிற எதுக்கு இந்த அழுக்க உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்லிடுறது, பிடிக்குதா பிடிக்குது, பிடிக்கலையா பிடிக்கல, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டா தொல்லை கிடையாது இல்லைங்க. ம், ம். ஒருத்தரோட வந்து பிடிக்கல, அவரோட நல்ல பழகுற பாருங்க, அது வந்து துரோகத்தனம் இல்லையா? அந்த துரோகத்தனத்துக்கு இல்லாமல் நம்மளாவே இருந்து பேசிட்டோம்னா நல்லது. நல்லா இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இப்ப நீங்க பேசுறது எல்லாமே ஒரு தக் லைஃப் மொமெண்ட் மாரி ஆயிடுது. அது வேற அந்த கன்டென்ட் வேற வைரல் ஆயிடுது. இப்ப நீங்க வந்து ஒரு படத்துல சாமியார் கேரக்டர் பண்ணியிருப்பீங்க. அது கூட வைரல் ஆச்சு பார்த்தீங்களா? தெரியும், எனக்கு வைரல் ஆச்சு ஓகே. சொன்னாங்க. ம். அதாவது அது வந்து லேடிஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க ம், ம். அதில். ஏன்னா ஒரு கெட்ட வார்த்தையோட பேசுவேன். ஆ அதுதான். ம். அதை வந்து அது வைரல் ஆகுது. எதுக்கு இது வைரல் ஆகுதுன்னே தெரியல. ஓகே. இந்த கெட்ட வார்த்தை வந்து டெய்லி தெருவில் பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊரில். இல்லை, அது ஒருவேளை சொல்கிறவன் சொன்னால் தான் பெருசாக உங்களுக்குடான்னு நினச்சிக்கிட்டேன்.
ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு படங்கள் வந்து, அத வந்து நீங்க தவிர்க்க முடியாம தவிர்த்திருப்பீங்க. ஆனா, அத நம்ம ஃபியூச்சர்ல யோசிச்சு பார்த்திருப்போம். ஐயோ! இந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே! அப்டி சொல்லிட்டு. அந்த மாரி ஏதாவது மூவிஸ் இருக்கா? எல்லா படமும் நான் இல்லாத படம் பூரா அதான் நினைப்பேன். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கலாமேடா! ஏன்டா நம்மகிட்ட வரலையே அப்ப. வந்தா செய்வோம். வரலைன்னா விட்டுருவோம். அவ்வளோதான். ஓகே, ஓகே. சரி, நீங்க டப்பிங் யூனியன் தலைவரா இப்ப இருக்கீங்க இல்லையா? தலைவரா இருக்கும்போது, நீங்க என்னென்ன விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்றீங்க? எல்லாமே உருவாக்குனதே நான் தாங்க. ஓகே, நான் ஓகே. எப்படி பார்த்தா, ம், நான் போய் சேரும்போது ம், எல்லாருக்கும் என்ன சம்பளம், ம், இப்ப என்ன வாங்கி குடுத்துருக்கேன். ம். ஐ ஹவ் லாஸ்ட் சோ மச் இன் மை லைஃப். ஓகே. என்னுடைய லாஸ் நெறையங்க. ம், 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 நான் சிரிச்சுக்கிட்டே போறதுனால தெரியறதில்ல யாருக்கும். ம். பட் பேய் லாஸ். ஐ நீங்க வில் நெறைய பண்ணியிருக்கீங்க யூனியனுக்காக. ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யூனியன் பீப்பிள்க்காக தான். ஓகே. நாட் ஒன்லி மை யூனியன். ம், ம், பெப்சில கூட நான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பேன். ம். சரி, நீங்க ஒரு லெஜெண்டரி ஆக்டர், டப்பிங் யூனியன் தலைவர், ஒரு புரொடியூசர், மூவி புரொடியூசர். அதாவது ஒரு 5 படங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? 5 படம் எடுத்ததுல விளையாட்டா சொல்லுவேன். அப்ப கடன்காரங்க ஜாஸ்தியாகி வெளிய உட்காந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப செக்யூரிட்டி பிரச்சனை இல்லாம இருந்தது வீட்ல. ஏன்னா இந்த கடன்காரங்களும் மெயினா ஒரு 5 பேர் இருப்பாங்க. இப்ப கடன்லாம் குடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் போயிட்டாங்க. அதான் சொல்லுவேன், திருப்பி படம் எடுக்கலாம்னு நெனைக்கிறேன்னு சொன்னேன். இன்டைரக்ட்டா சொல்றது. ஓகே, ஓகே. சொந்த படம் எடுக்கிறதுன்றது அது ஒரு கலைங்க. ம், ம், சும்மா எல்லாருமே நான் நெனச்சேன், நீ நெனச்சேன்னு நெனச்சுட்டு எடுக்கக்கூடாது. ம், ஒண்ணு எடுக்கிறதா இருந்தா ஒரு எய்மோட எடுக்கணும். ம், நான் வந்து வித்தவுட் எய்ம் தான் எடுத்தேன். அது ம், தப்பு தான் அது. ம், நான் எடுத்த படத்துல 2 படம் 3 படம் ஹிட் ஆயிடுச்சு. 2 படம் உட்காந்துருச்சு. ம், அதனால கொஞ்சம் கடன்லாம் ஆச்சு. ம், அதெல்லாம் கத்துக்கிட்டோம். ம், ம், ஓ! கடன் இப்படிலாம் ஆயிடும் போல இருக்கு. ம். எல்லாருமே நம்பினவங்கள பூரா தலையாடுறது தப்புன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எடுக்கணும்னு ஆசை இருக்கு. படம் எடுக்கணுன்றது தான் ஒரு இருக்கு. பட் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு எடுப்பேன். ஓகே. இது தப்பு. இது சரி. ம். அது அதுல நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுல ஸ்ட்ரிக்ட்டா இருந்து தான் ஆகணும். ஓகே. இல்ல சார், ஒரு வெளி உலகத்துக்கு வந்து ராதாரவி சார் வந்து ஒரு ஆக்டரா தெரியும். ஒரு வில்லன் கேரக்டர்ல பண்ணுவாருன்னு தெரியும். புரொடியூசர்ன்னு தெரியும். பட் உங்க வீட்ல நீங்க எப்படி சார்? நான் வீட்ல ரொம்ப ஹேப்பியா இருப்பேங்க. ம். இப்பல்லாம் ஜாலி மேன். ஜாலி மேன். ஓகே, நான் எப்பயுமே சீரியஸா இருப்பேன்னா, குவைட்டா இருந்தா படம் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. பட் நான் வந்து எல்லாம் எங்க ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாரையுமே அனுசரிச்சுக்க கூடியவன். ஓகே. அவங்க ஃபங்ஷன்லாம் கூப்பிட்டாங்கன்னா, ஃப்ரீயா இருந்தேன்னா போயிடுவேன். ம். ஃப்ரீயா இல்லன்னா அஃப்கோர்ஸ் மை வைஃப் இஸ் தேர், மை டாட்டர் இஸ் தேர், ம். மை சன் இன் லா இஸ் தேர் ம். அண்ட் ஐ அம் வெரி க்ளோஸ் டு எவ்ரிபடி. ம். எல்லாரோடையும் ஈவன் வேலைக்காரங்கள்லேருந்து எல்லார்கிட்டயுமே க்ளோஸா தான் இருப்பேன். ம். ம். நான் வந்து முதலாளி, நான் வந்து இது, அது அதெல்லாம் யோசிச்சு இருக்கவே மாட்டேன். ம். ம். பட் எனக்கு கோவம் வந்ததுன்னா, எண்டு தான் பார்ப்பேன். ஐ வில் யூஸ் மை டெம்பர். ஐ வோன்ட் லூஸ் மை டெம்பர். ம். ம். அது வச்சுக்குவேன். நான் லூஸ் பண்ணேன்னா கஷ்டம். ம். ம். ராதா ரவின்னு சொன்ன உடனே, அ அதாவது ஒரு ரக்கட் மேனா? இல்ல ஒரு குட் மேனா? குட் பெர்சன் தாங்க. எல்லாருமே தே ஆர் குட். ஓகே, பட் தே பிகம் ரக்கட் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் தாங்க. ஓகே. ம். ம். சிச்சுவேஷன் ரக்கட் இல்லன்னா கவலையப்பட மாட்டாங்க. ம். இப்ப எங்க ஏரியால நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, ம். எல்லாரோடையும் நானு சகஜமா தான் இருப்பேன். ம். ரொம்ப வெளிய வரவே மாட்டேங்க. ம். 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 வெளிய வந்தா கார்ல ஏறுனா நேரா ஸ்டுடியோவுக்கு போய் இறங்கிறது. ஓகே. இல்லன்னா யூனியன் ஆஃபீஸுக்கு போறது. ம். இதுதான் போவேன் இப்ப. ஓகே. உங்க பேர பசங்க, உங்க பசங்க இவங்கலாம் வந்து ஏதாவது உங்களோட மூவிஸ் பத்தி ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்காங்களா? நல்லா நடிச்சிருக்கீங்க தாத்தான்னு சொல்லுவாங்க. ஆ. என் பேத்திக்கு இப்பதான் பார்த்து புரியுது. முதல்லலாம் நம்ம அருமை பெருமையே தெரியாம இருந்தது. ம். ஓகே. படத்துல நடிக்கிறத வச்சு. ம். ம். பட் அதர்வைஸ் நம்மளோட அன்பா இருப்பாங்க. ம். என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தெரியுது. ஓகே. ம். நானு சினிமால என்ன பண்றேன், ம். இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. சூப்பர். ம். பட் நான் நடிக்கிற படம் தான் பார்க்கணும்னு யாருக்குமே சட்டங்க. ம். ம். இந்த தமிழ் படத்துல பார்க்க மாட்டேன், ம். ஆங்கில படம் தான் பார்ப்பேன்னா நான் எதிர்ப்பாயிடுவேன். ம். ஏன்னா நம்மளே தமிழ் படத்த பார்க்கலன்னா அப்புறம் வேற யாரு பார்க்கறது? நீங்க ஒரு சீனியர் ஆக்டரா, இப்ப இருக்க ஆக்டர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? யூ மஸ்ட் பி டெடிகேட்டட் ம். ஃபர்ஸ்ட்டு. லைட் ஹார்ட்டடா இருக்கக்கூடாது. ஓகே. அண்ட் இந்த சினிமா வந்து இனிமேல் நம்ம தான் சினிமால எல்லாமே. ம். ம். இனிமேல் கொடி கட்டி பறக்க போறோம். நினைக்கவே கூடாது. ம். எப்படி இருந்தாலும் அப்படி ரைஸ் ஆச்சுன்னா அப்படி இறங்கும். ம்.
இந்த டிப்பிங் டைமில் தான் குவைட்டாக இருக்கணும், கரெக்டாக ஓகே. இருக்கணும். இந்த டிப்பிங் டைமில் கரெக்டாக இருக்கணும்னா ரைசிங் டைமில் தெரிஞ்சுக்கணும், ஓகே. நமக்கு டிப்பிங் வரும்னு தெரிஞ்சுக்கணும். ம், ம், ம். எப்பயுமே தேர் இஸ் அ ரைஸ், தேர் இஸ் அ டிப். ஓ. ஆல்வேஸ் யூ கேனாட் பி ஆன் த லைம் லைட் இன் ம். சினிமா ஆக்டிங் ம். சொல்கிறேன். அதுக்கு பிறகு ஒன்றுமே கிடையாது. நான் தான் பெரிய ஆள், நான் தான் அந்த செஞ்சது பூரா பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப இருக்கவங்க கொஞ்சம் ஈஸியா வர முடியுது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஓடிடி அப்படின்ற ஒரு தளம் இருக்கு. அதே மாரி வெப் சீரிஸ்ன்னு பண்ணலாம். இந்த மாரிலாம் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அ அப்ப இருக்கவங்க வரும்போது, சில பேர் வந்து சஸ்டெயின் பண்ணி ரொம்ப நல்லா நின்றுடுறாங்க. அது சில பேர் வந்து அவங்களால நிக்க முடியறதில்ல. அதுக்கு திறமை காரணமா? இல்ல அவங்க அதிர்ஷ்டம் காரணம்னு நெனைக்கிறீங்களா? அப்பவும் அதிர்ஷ்டம் தான், இப்பவும் அதிர்ஷ்டம் தான். ஓகே. ஆனால் திறமை, அதிர்ஷ்டம் நல்லா வந்ததுக்கப்புறம் ம். திறமை தான் லாங் ஸ்டாண்டிங். ம். ம். திறமையா இல்லைன்னா கஷ்டம். ம். ஏன்னா அதிர்ஷ்டத்தில் வந்து அது இஷ்டம் தானே. ம். இஷ்டம் இருந்தால் வரும், இல்லை என்றால் போயிடும். நான் எப்பயுமே எங்கள் டைரக்டர் காலில் விழுவேன், யாராக இருந்தாலும் சரி. டைரக்டர் ம். இதெல்லாம் என்னென்னா எல்லோரும் நினைப்பாங்க, என்ன அவர் நடிக்கிறது நினச்சா கூட நீ நினச்சிட்டு போ. இது என்னுடைய 52 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. ஆ, ஆ, ஆ. இப்போ செய்யலை, நான் ம். 52 இயர்ஸாக செய்கிறேன். டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நான் எப்பவுமே என்டர்டெயின் கொடுப்பேன். ம். ம். எனக்கு கூப்பிட்டா பேசுவேன். ம். ஐ வில் என்டர்டெயின் தம். ம். எதுக்குன்னா, ஹீ இஸ் த மேன், டைரக்டர் இஸ் த மேன் ஹூ சேஸ் ராதா ரவி எனக்கு வேணுங்க இந்த படத்தில் ம். சொல்கிறவர் அவர். ம். ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுக்குறவர். இவங்க 2 பேரையும் நம்ம கடவுளாக நினச்சிக்கணும், சினிமாவில் இருக்கிறதுனால. ஓகே. வேற வேலையில் இருந்தால் இவங்கள ஏன் நான் பார்க்கறதுக்கு. இல்ல நீங்க பேசுறதுலேருந்து இந்த கலைக்கு உண்டான மரியாதை நீங்க எவ்வளோ குடுக்குறீங்க அப்படின்றது ஆமாங்க, தெரியுது. இருக்கணுங்க. கலைக்கு வந்து எல்லாருக்குமே வந்துடாதுங்க இது. ம். ம். எல்லாருக்குமே வந்துடக்கூடாது. வந்துட்டா சீப் ஆகிடும் கலை. ஓகே. அதனால் ஒரு சிலருக்கு இருக்குது அந்த மரியாதை. இப்போவும் நீங்கள் வந்து பிரபு சாரை பார்த்தீங்கன்னா, நான் ஏன் பிரபு சார்னு சொல்கிறேன்னா, பிரபு மாதிரி அன்பா எல்லாரோடையுமே இருக்க முடியாது, ம். எல்லாராலையும் இருக்க முடியாது. ம். ரொம்ப அன்பான மனிதன். ஓகே. கார்த்திக் சார் நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஆள். ம். அவரை பற்றி தப்பாக பேசினா நமக்கு வந்து வருத்தமாக இருக்குது. ஓகே. சில வருத்தத்துக்கு உடனே பதில் சொல்கிறேன், சில வருத்தத்தை மனசுலேயே வச்சுக்கிட்டு விட்டுறேன். ம். 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 தப்பாக போட்டு இப்போ இப்போ யூடியூப் இருக்குது. ம். யூடியூப்பில் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து கேட்சியாக கொடுத்தா தானே அவனுக்கு ஓடும். ஆ. அதனால் நம்மளை திட்டி கொடுத்தா கூட, எப்போ உன்னை என்னப்பா திட்டி கொடுத்துருக்கேன் அப்படியே ரைட்டு இருக்கட்டும், ம். ம். நம்மளால் வாழ்க்கை நடத்துகிறாங்களே ம். ம். அப்படின்னு நினச்சி தான் போகணும். உள்ளே போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ம். சப்ஜெக்டே இருக்காது. அது ஓகே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தோல்வி, வெற்றி இது 2த்தையும் எப்படி பார்க்கணும்? ரெண்டுமே கவலைப்படக்கூடாது. தோல்வி வந்தால் பின்னாடி வெற்றி வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. வெற்றி வந்தால் பின்னாடி தோல்வி வருதுன்னு ரெடி ஆயிடணும். ஓகே. ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே. சூப்பர் சார். ஆக்சுவலி இவ்ளோ நேரம் நீங்க ரொம்ப ஃபன்னாவும், அதே மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம் திரைத்துறையை சார்ந்து. எங்களோட இவ்ளோ நேரம் உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க் யூ. அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப கிரேட்ஃபுல் மொமெண்ட்டா நான் பார்க்குறேன். உங்கள மாதிரி ஒரு பெரிய லெஜெண்ட் ஆக்டர நான் இன்டர்வியூ எடுத்ததுக்கு தேங்க் யூ சோ மச். ஜெயா டிவி வந்து என்னோட குடும்பத்துக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு நல்ல ஃபீலிங்கு. அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் ஜெயா டிவி. தேங்க்யூ.